என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னுடைய விருப்பம் ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேறப் போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? ஒருவேளை உன் தாயானவள் என் மீது உனக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட, நிச்சயமாக என் குழந்தை, நீ அதனை என்னவென்று கேட்காமல் சென்று விடலாம். உன் தாயின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ என்னவென்று கேட்டால் போதும். வராகியானவள் எந்த விடியலிலும் உனக்கு நன்மையான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் நேரம். நீ எதையுமே யோசித்து ஒருபோதும் கலங்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம், என் பிள்ளை, நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதையோ யோசித்து என்னவோ நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ கலங்குவது எல்லாமும் போதும். உன் விடியல் வெற்றி விடியலாக மாறப்போகிறது என்ற உற்சாகமான செய்தியோடு உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உன்னுடைய விருப்பம் ஒன்று உச்சத்தை தொட ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய ஆசை ஒன்று நீ விரும்பியது போல உன் கைகளில் வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதுவானாலும் சரி, நீ நினைத்தது போல ஒன்று உன்னை தொடரும் என்ற நல்ல செய்தியை கொண்டு வந்த இந்த தாய்க்கு உன்னுடைய உண்மையான அன்பு மட்டுமே வேண்டும். நான் வேறெதையும் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். தாயானவள் உன்னை தேடி வந்து அதை கொடு, இதை கொடு என்று கேட்கிறேனா? அல்லது எனக்கு நீ இவ்வளவு ரூபாய் செலவு செய்து பூஜைகள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேனா? நான் அப்படி உன்னிடத்திலிருந்து எதையாவது கேட்டிருந்தால் என் மீது நீ குறை சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்காத பொழுது காரணமில்லாமல் நான் எதையும் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், அம்மா உன்னை தேடி வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நீ சந்திக்கின்ற விஷயங்கள் இனி என்னவாகிறது என்பதனை எல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்வேன். உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். எந்த நிலையிலும் இந்த வராகி தன் பிள்ளைகளை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை எந்த காரணத்தை கொண்டும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இல்லாது போனால் அது உன்னுடைய விருப்பம். நான் யாரையும் வற்புறுத்தவும் இல்லை, யாரையும் கேட்கச் சொல்லி நான் நிச்சயமாக தூண்டுவதும் இல்லை. எதுவென்றாலும் என் பிள்ளை என்ற ஒரு உச்சபட்ச நம்பிக்கையோடு தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை மறக்காதே. உச்சகட்டமான அன்பை உனக்கு நான் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முதலில் புரிந்து கொள். சற்று நேரத்தில் எப்படி உன் விருப்பம் நிறைவேறும், மாயாஜால வித்தைகள் எல்லாமும் எங்கிருந்து நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் துன்பத்தில் உன்னோடு இல்லாத யாரையும் உன்னுடைய வேதனையில் ஒருபோதும் பங்கெடுக்க நீ அனுமதிக்காதே. நிச்சயமாக இதுதான் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிகமான கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றது. நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலுமே சிலருக்கு எப்பொழுதும் தவறாகத்தான் நீ தெரிகிறாய். இதனை என்னவென்று ஏற்றுக்கொண்டு நீ முன்னேற பழகியும் கொண்டாய். இவர்களுக்கு நிரூபிப்பதனால் இங்கு என்ன நடந்துவிடப் போகிறது என்ற எண்ணம் என் பிள்ளைக்குள் தானாகவே வந்துவிட்டது. அதற்கு காரணம் இந்த வாழ்க்கை என் பிள்ளையை பக்குவப்படுத்தியதுதான் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. எவ்வளவுதான் பேசினாலும் பேசிவிட்டு போகட்டுமே, நான் என் பாதையில் நடப்பேன் என்று சொல்லி என் பிள்ளை நடந்து கொண்டிருக்கிறாய். அவர்களினுடைய சத்தம் உன்னுடைய எதிரொலிப்பாக மாறிவிடும்.
வாழ்க்கையில் எல்லாமும் தேடி கிடைக்காது. சில சமயம் விட்டு போக வேண்டியதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. காயம் ஆறிவிடத்தான் செய்யும். ஆனால் அந்த காயம் வலிக்கின்ற நேரத்தில் இருந்து நீ கற்றுக்கொண்ட அந்த பாடம்தான் நாளை உன்னுடைய மிகப்பெரிய பலமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இழந்ததை எல்லாமும் போகட்டும் என்று சொல்லி தள்ளிவிட்டு கிடைக்கப் போவது அதைவிட மிகப்பெரியதாக இருக்கும் என்று சொல்லி காலத்தின் மீது என் பிள்ளை நீ நம்பிக்கை வை. சின்ன சின்ன நம்பிக்கைதான் மிக பெரிய பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் வாழ்க்கை அது உன்னுடைய கதை. நீதான் அதில் மிகப்பெரிய தலைவனாக இருக்கப் போகிறாய். யாரும் உன்னுடைய கதையை இங்கு எழுதுவதற்கு அனுமதி கிடையாது. என் குழந்தையே, நீ கதாநாயகனாக இருந்து இயக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நீ கதாநாயகியாக நின்று நடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் இன்னொருவர் தலையீடு நிச்சயமாக இருக்கக்கூடாது. இந்த கதையை மாற்றவோ திருத்தவோ யாருக்கும் இங்கு அதிகாரம் கிடையாது. மன வருத்தத்தை மற்றவர்களிடம் புலம்பினால் ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கும் என்று நினைத்துதான் நீ புலம்புகிறாய். அதைவிட இப்படி ஒருவரிடம் ஆறுதலை தேடி அந்த நேரத்தில் உன் மனது ஆறுதல் கிடைக்காமல் இருப்பதை விட அமைதியாக அந்த நிமிடம் நீ இருந்து பார். அது உனக்கு கண்ணியத்தையும் நிம்மதியையும் பெற்று கொடுக்கும். மற்றவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் உன்னை மதிக்காமல் இவர்களுக்கு இது தேவைதான் என்று ஒரு வார்த்தையை அவர்கள் மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தார்களே, ஆனால் அது எந்த அளவில் உனக்கு சோதனைகளை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையை, எந்த இடத்திலும் நமக்கான நிம்மதியை பெற்று கொடுக்கும் ஒரு விஷயத்தை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, இவர்களிடம் சொல்லி புலம்புவதற்கு பதிலாக தேவையில்லாமல் நம் மனதை நாமே காயப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக நாம் சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் அது போதும். அமைதியான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பது போல வேறு எதுவும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்று. என் குழந்தையே, எப்பொழுதுமே தவறுகளை செய்வதற்கு வசதியும் வாய்ப்பும் கிடைத்தும் கூட எவனொருவன் தவறு செய்ய துணியவில்லையோ அவன்தான் உண்மையான உத்தமன். கெட்டவன் சாகும்போது கஷ்டப்படுவான். நல்லவன் சாகிற வரையிலும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டுதான் இருப்பான். இது நியதி. ஆனால் அவனினுடைய முடிவு, அவன் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் தாங்கிக் கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் அவனுக்காக நின்று பேசும் என்பதனை மறக்கக்கூடாது. அவனுக்கான உண்மைகளை இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் எதையுமே கடந்து நாம் வாழும் இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். முழு மனநிலையோடு இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்திருக்கிறது என்பது எல்லாமும் இனி உனக்கு புரிந்துவிட வேண்டும். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர்களிடம் கதை கேட்டு கொண்டிருக்காதே. ஏனென்றால் உன்னிடம் எப்படி அடுத்தவர்களை பற்றி இவர்கள் கேட்கிறார்களோ அதுபோல உன்னை பற்றியும் மற்றவர்களிடம் இவர்கள் குறை கூறுவார்கள். யாரையும் நம்பி எதிலும் இறங்காதே. தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று கை கொடுப்பவர்கள்தான் முடிவில் நான் சொன்னதை நீ கேட்கவில்லை என்று சொல்லி எளிதாக உன்னை கலற்றி விட்டு விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீயாக இருக்க பழகு. உன்னை பிடித்தவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்னை பிடிக்காதவர்கள் நிச்சயமாக அதிகமாக யோசிக்க செய்வார்கள் என்பதனை மறந்து விடாதே. விரும்புபவர்கள் விரும்புவதையும் விரும்பாதவர்கள் விலகுவதையும் நீ நிச்சயமாக எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கடவுள் வாய்ப்பு தருவர். கடவுள் தருகின்ற வாய்ப்பை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தெய்வம்
நம் நேரில் வந்து அதை செய்யும் என்று நீ எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு தெய்வம் வந்து உதவி செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தாமல் செல்வதும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்றாலும் சரி, இனி ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக முதலில் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுமையையும் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டும். வராகி இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கான மனத்தெளிவு ஒன்று நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே. சில நேரங்களில் வாழ்க்கையும் ரயில் பாதையும் ஒன்றுதான். பிடிக்கவில்லை என்றால் வேறு பாதையில் போகவும் முடியாது, வந்த பாதையிலும் திரும்பிச் செல்லவும் முடியாது. மேடோ பள்ளமோ கடந்துதான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம். அதனால் இதனை நீ சரியாக புரிந்து கொண்டு என்னவென்று உணர்ந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். நான் சொல்லித்தரும் பாடங்கள் எல்லாமும் உனக்கான மனநிலையை என்றும் என்றென்றும் தெளிவாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும். வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நான் இருந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொன்றிலும் இனி உனக்கு கிடைக்கப் போவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் காலம் இந்த வராகி சொல்வது போல உன்னை நீ மீட்டெடுக்க போராட வேண்டிய காலம். இப்பொழுதும் இதை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் இதன் பிறகு வேதனைகளும் சோதனைகளும் தொடர்ச்சியாக வரும் பொழுது உன்னால் எதையும் சமாளிக்க முடியாமல் போய்விடும். வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு வாழ பழகிவிட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ நினைத்தபடி உனக்கு நினைத்த விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடக்க வேண்டும் அல்லவா? நீ சிந்திக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு உன்னுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு உனக்கான நன்மைகளை நடத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ நினைப்பதற்குள்ளாகவே முடிந்துவிடும். அதனால் இருக்கின்ற காலத்தில் அதை அனுபவிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, போகும்போது இங்கிருந்து ஒன்றும் எடுத்துச் செல்ல போவது கிடையாது. அதனால் இந்த நொடி, இப்பொழுது உன் கையில் இருக்கும் இந்த நொடியை நீ அனுபவிக்க கற்றுக்கொள். சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். போறது எல்லாமும் போகட்டும், நடப்பது மட்டுமே நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் கொஞ்ச நாள்தான் இந்த வழியும் நமக்கு மறந்து போய்விடும், எல்லாமுமே பழகி போய்விடும், இவ்வளவுதான் என்ற எண்ணம் தோன்றிவிடும். யாரையும் பார்த்து பொறாமைப்படாத பிள்ளையாக என் குழந்தை நீ இருக்க வேண்டும். யாரையும் தவறாக பேசிவிடவும் கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரச்சனைகள் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று இங்கு எதுவும் கிடையாது. அதனால் எல்லோரிடத்திலும் அன்புள்ளத்தோடும் கருணை உள்ளத்தோடும் நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய நல்ல மனதாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதும் மற்றவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பது ஒன்று நம் வேலை கிடையாது. ஆனால் நமக்கு நடக்கும் சில விஷயங்களை நாம் உண்மைகளாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நாம் என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை
நீ மறக்காதே. எதையுமே எண்ணிக்கொண்டு இனி என் பிள்ளை எப்பொழுதும் மனம் கலங்கி நிற்காமல் உனக்கான நேரத்தை நீ எதிர்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு தேவையான எண்ணங்கள் உனக்கான மனநிறைவை இனி நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் பல தருணங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு உண்மையாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எதையுமே எண்ணி இனி என் பிள்ளை ஒருபோதும் கலங்கிவிட வேண்டாம். உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை தீமைகளிலும் இருந்தும் நீ வாழ்ந்து காட்டுவாய், அது போதும். அத்தனை நிலையிலிருந்தும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கே என்று நடத்தி காட்டுவாய் என்பதனையும் மறக்காது. முடியாது என்று நீ உன்னை பற்றி ஒருபோதும் குறைவாக மதிப்பிட்டு விடாதே. உனக்குள் அத்தனை திறமைகளையும் நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். காரணமின்றி ஒருவரின் மீது அன்பு வைப்பது உன்னுடைய முதலாவது தவறு. எல்லோரிடமும் உண்மையாக நாம் இருக்கிறோம் என்றால் அது இரண்டாவது தவறு. மற்றவர்கள் நம்மைப் போல இருப்பார்கள் என்று நினைப்பது நீ செய்கின்ற மூன்றாவது தவறு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் ஒரு தவறாக மாறும் பொழுது அதில் உன் பங்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான மனநிலையோடு எல்லாவற்றையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் யோசித்து இனிமேலும் நீ பதறாதே. நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கை இனி நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இனி உன்னை உண்மையாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உனக்கான காயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு ஆற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் உன் கையில் இருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னுடைய சந்தோஷம் உன் கையில் இருக்கிறது. உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடத்தில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடக்கும் எந்த ஒரு காரண காரியங்களும் உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு தருணத்தையும் அது நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு புரிதல் என்ற ஒன்று கிடைக்கும் பொழுது இனி என்ன நடக்கும் என்பதும் உன் வாழ்க்கையில் உனக்கே புரிந்துவிடும். உன்னால் முடியாது என்று நினைத்த பல காரியங்களும் இனி உனக்கே என்று நடத்தி கொடுக்கப்பட வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் சொல்லும் இந்த நிலைகளை நீ எப்பொழுது எல்லாமும் புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது எல்லாமும் உனக்குள் பல மாற்றங்கள் வருவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படியே இருந்து கொள் என் குழந்தையே. சூழ்நிலைகளை எதிர்கொள்ள பழகிவிட்டாயானால் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்புவாய். முடிந்த வரையிலும் உனக்காக நான் சொல்லிக் கொடுக்க எல்லா விஷயங்களும் உனக்குள் பல மேன்மையை உருவாக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தெளிவென்பது இனி உனக்கு என்னவாகிறது ஏதுவாகிறது என்பது எல்லாமும் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மேன்மையை கொடுக்கட்டும். நல்லது நினைக்கும் பிள்ளைக்கு இனி நல்லதே நடக்கும். அம்மா இருப்பதை உணர்ந்து எந்த செயலிலும் சரியாக நீ செய்ய தொடங்கு, அது போதும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.